பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் தானியேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு மிக ஆபத்தான வெற்றி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கும்போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவான் என்று ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார். நம்ம நீதிமொழிகளில் படிக்கும்போது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறது, ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அப்போ ஜெயம் என்பது ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த பூமியில் நாம் ஜெயத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம், அல்லது வெற்றியோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம், வெற்றி என்று சொல்லும்போது அதில் ஒரு ஆபத்தும் இருக்கிறது. அது எப்படி வெற்றி நமக்கு ஆபத்தாக முடியும் என்று தான் பார்க்க போகிறோம். இந்த நாள் தியான பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர் மிகவும் பலத்தவராக எல்லா தேசங்கள் மத்தியிலும் அவர் காணப்பட்டார். பாபிலோன் தேசம் அந்த நாளில் முதலாவதாக காணப்பட்டது. அவ்வளவு வலிமை மிக்க ஒரு தேசமாக காணப்பட்டது. அந்த நாட்களில் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை தானியேல் அவருக்கு விளக்கி அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறார். இதனுடைய சின்ன சின்ன விபரங்களை நீங்கள் இந்த அதிகாரங்களில் படித்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சில பாடங்களை மாத்திரம்தான் உங்களோடு நான் பேசுகிறேன். 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை தானியேல் சொல்லுகிறார். அப்போ ராஜா ஒரு பெரிய ஒரு விருட்சத்தை அவர் பார்க்கிறார். அது மிகவும் வளர்ந்து பெருகி அதனுடைய உயரம் வான பரியந்தம் எட்டி இருந்தது. 22, அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. அந்த பெரிய விருட்சம் அவ்வளவு வான பரியந்தம் உயர்ந்து வளர்ந்திருந்த அந்த விருட்சம் அது நீர்தான் என்று சொல்லி அதனுடைய அர்த்தத்தை தானியேல் ராஜாவுக்கு சொல்லுகிறார். உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. அப்போ உம்முடைய மகத்துவம் வான பரியந்தம் எட்டி இருக்கிறது, பூமியின் எல்லை பரியந்தமும் அவ்வளவு விரிந்து பறந்து காணப்படுகிறது என்று அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறார். ஆனால் 23ஆம் வசனத்தில் இந்த விருட்சத்தை வெட்டி அதை அழித்து போடுங்கள், இந்த மாதிரி அந்த சொப்பனம் இருக்கிறது. அந்த விருட்சத்தை என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது? வெட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்று தானியேல் ராஜாவுக்கு சொல்லுகிறார். அர்த்தம் என்னவென்றால் 24ஆம் வசனத்தில் உள்ள பின்பகுதியை படிக்கும்போது, மனுஷரின் என்று நீர் தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். இப்போ இந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் என்னவென்றால், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் மனுஷரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அவர் மிருகங்களோட சஞ்சரிக்க போகிறார். மாடுகளைப் போல அவர் புல்லை தின்க போகிறார். எந்த காரணத்திற்காக இந்த சம்பவங்கள் ராஜாவுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றால், 25ஆம் வசனம், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும். அப்போ உன்னதமான தேவன் இந்த பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகை செய்கிறார் என்ற காரியத்தை இந்த பாபிலோன் ராஜா அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. இப்போ சொப்பனம் முடிஞ்சு அதனுடைய விளக்கத்தை சொல்லியாச்சு. 12 மாதங்கள் சென்ற பின்பு என்ன நடக்கிறது என்றால், 29ஆம் வசனம், 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, 30ஆம் வசனம், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரபாவத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அப்போ பாபிலோன் தேசத்தை அவர் சுற்றி அப்படி பார்த்து அதனுடைய மகிமையை பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இது நான் கட்டின பாபிலோன்,
என்னுடைய மகிமையை சொல்லுவதற்காக நான் கட்டின பாபிலோன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலேயே 31ஆம் வசனம், இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்கிற சத்தம் வருகிறது. 33ஆம் வசனத்தில் அந்த நேரத்திலேயே அந்த வார்த்தை நிறைவேறினது. இந்த ஒரு சம்பவத்தை நான் பார்க்கும்போது ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. சொப்பனத்தில் இந்த காரியங்களை ஆண்டவர் விளக்குகிறார். ஆனாலும் அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை தானியேல் சொன்ன பிறகு தானியேல் ராஜாவுக்கு ஒரு வாய்ப்பையும் கூட கொடுக்கிறார். அதைத்தான் நாம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். அப்போ ராஜாவுக்கு ஒரு வாய்ப்பை தானியேல் கொடுக்கிறார். ஒருவேளை நீர் மற்றவர்களுக்கு நீதி செய்து உம்முடைய பாவத்தை அகற்றிவிடும்போது ஒருவேளை ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிக்கலாம், இந்த தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளலாம் என்று தானியேல் சொல்லுகிறார். ஆனாலும் கூட நம்ம வாசித்தோம், ராஜா தன்னுடைய இருதயத்தில் பெருமை கொண்டவராகவே காணப்பட்டார். அந்த பெருமை நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது. இதைத்தான் நாம் மிக ஆபத்தான வெற்றி என்று பார்க்கிறோம். வெற்றி நல்லதுதான், ஜெயம் நல்லதுதான். ஆனால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருக்கு கிடைத்த வெற்றியே அவருடைய வாழ்க்கையில் ஆபத்தாக மாறிவிட்டது. இதிலிருந்து நல்ல ஒரு பாடத்தை நாமும் கூட கற்றுக்கொள்ளலாம். நிறைய நேரத்தில் நாமும் கூட நம்முடைய சுய நாம மகிமைக்காக வெற்றி அடைய வேண்டும், மற்றவர்களுக்கு இதை காண்பிக்க வேண்டும், நான் யார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சுய நோக்கங்களுக்காக அல்லது நம்முடைய சுய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கடினப்பட்டு உழைத்து நாம் ஜெயிக்கிறோம். அப்படி நாம் ஜெயிக்கும்போது நமக்கு ஒருவேளை உலக பிரகாரமாக வெற்றி கிடைக்கிறது. ஆனால் அது மிக மிக ஆபத்தான ஒரு வெற்றி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான். அதனால் நாம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னேறும்போது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தரும்போது ஒரு சில காரியங்களை மனதில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வெற்றி எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் இருந்து வருகிறது என்று நாம் ஆண்டவருடைய கிரியையை அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவதாக, எப்பொழுதுமே ஆண்டவருக்கு முன்பதாக நன்றி உணர்வு உடையவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, எப்பொழுதுமே நாம் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தரும்போது தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த தாழ்மை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், அதே நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகளிலும் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வெற்றியில் ஆபத்து இருக்காது. ஆனால் நம்முடைய சுயத்தை நாம் மையமாக வைத்து முன்னேற பிரயாசப்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிடும். அதனால் நேபுகாத் நேச்சார் ராஜா அனுபவித்தது மாதிரி நாமும் என்ன பண்ணக்கூடாது, அனுபவிக்க கூடாது. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்றால் ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் நாம் என்ன பண்ண வேண்டும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகிறீர், முன்னேற்றத்தை தருகிறீர், சிறப்பானதை தருகிறீர். அந்த காரியங்களை நாங்கள் பார்த்து எங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது எங்களுடைய இருதயத்தில் நன்றி உடையவர்களாக காணப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்மையோடு நடந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். வீண் பெருமைக்கு ஆண்டவர் எங்களை விலைக்கு காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.